ராமன், மிஸ்டர் ராமன், மிஸ்டர் ராமன். என்ன என்ன விஷயமா இப்ப என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? உங்க தங்கச்சி இல்லையா? வெளியே போயிருக்கா. அப்படியா? அப்பா, ம்? நம்ம யார்கிட்ட கொடுக்கணும்? இவர்கிட்டயே கொடுத்துறோம்மா. இவர் தானே கொடுத்தவர். என்னது? எனக்கு எதுவுமே புரியலையே. புரியும் மிஸ்டர் ராமன். இனிமே தான் எல்லாம் உங்களுக்கு புரியும். கொடுத்துருமா. இந்தாங்க, இத புடிங்க. ம். இதை நான் கேட்கவே இல்லையே. அன்னைக்கு நாங்க கேட்கல, இன்னைக்கு நீங்க கேட்கல. கேட்டது உங்க தங்கச்சி. கேட்க போறான்னு எங்களுக்கே தெரியாது. அன்னைக்கு என் பொண்ணு வந்து எவ்வளவு கேள்வி கேட்டா தெரியுமா? என்ன, யார் வீட்டுக்கு அம்மா போனாங்கன்னு தெரியலையா? பதில் சொல்ல தெரியல. மௌனத்தை தவிர எனக்கு அன்னைக்கு வேற பாஷையே இல்லை. ஒடிஞ்சு விழுந்த முருங்கை மரம் மாதிரி என் மக முன்னால நான் நின்னேன். அன்னைக்கு அந்த அவமானத்தை சுமந்தான் இந்த தேவராஜ். உன் தங்கச்சியுடைய அழுக கதையும் என் பொண்ணுடைய ஆசைக்காகும் நான் அந்த ஆபீஸ்க்குள்ள போய் நின்ன. இல்லைன்னா என் காலடி அந்த ஆபீஸ்க்குள்ள பதிஞ்சிருக்காது. மானஸ்தையா தேவராஜ், மானஸ்த. நீ யாரையா 3 கோடி ரூபாய் கொடுத்து என் குடும்பத்தை விலைக்கு வாங்குறது? அப்பா, தப்பு பண்ணிட்டேன்ப்பா. ஆசைப்படுறது தப்பு இல்லடா. அதை எப்படி அடையிறோன்றது தான் முக்கியம். என் மனசுல எந்த உள்நோக்கம் இல்லாம தான் நான் இதை கொடுத்தேன். பணத்தை வீசி யாரையும் விலக்கு வாங்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. ஐ ஹவ் நோ இன்டென்ஷன். உங்க பொண்ணு நல்லா வரட்டமே தான் கொடுத்தேன். யோ, இது என் பொண்ணியா? இவளை எப்படி வளர்க்கணும், எப்படி ஆளாக்கணும் எல்லாமே எனக்கு தெரியும். இவளை தூக்கி வளர்த்த இந்த தோளோட வலி இன்னும் குறையல. இவளை சுமந்த இந்த நெஞ்சோட பாரம் இன்னும் கரையல. நீ வளர்த்திருக்க மாட்டியா உன் தங்கச்சி? அப்படி நான் வளர்த்தேன் என் பொண்ண. சாஞ்சாடு அம்மா சாஞ்சாடு, சாயக்கிளி சாஞ்சாடு, அப்படி பாடி பாடி வளர்த்தையா. இந்த நெஞ்சிலையும் மார்லையும் போட்டு போட்டு வளர்த்த. உனக்கு தெரியுமா, அந்த சந்தோஷமும் அழுகையும் பசிக்கும், வயிறு வலிக்கும். அதோட
என்னுடைய கேரியர் இல்லாத சைக்கிள்ல என் பொண்ண இடுப்புல துண்டை கட்டிக்கிட்டு தூக்கிட்டு போயிட்டு இருப்பேன். அப்ப அவ பார்க்கிற கடையில எல்லாம் கையை நீட்டுவா. பயத்திறந்து அவளுக்கு எதுவும் சொல்லவும் தெரியாது, கை மட்டும்தான் காட்ட தெரியும். வாங்கி கொடுப்பேன். எச்சில் வழிய வழிய அவ சாப்பிடுவா. அப்பா அந்த துண்டால தொடச்சிட்டு திரும்பவும் தூக்கிட்டு போவேன். அப்படி வளர்த்தையா என் பொண்ண? பனங்காட்டு காத்தும் தென்னை மரத்து நிழலும் பட்டு பட்டு வளர்ந்தா என் பொண்ணு. அப்பவே அப்படி வளர்த்தவனுக்கு இப்ப எப்படி வளர்க்கணும்னு தெரியாதா? நான் இருக்கேன்யா. நான் சாகிற வரைக்கும் இவளை நான் பார்த்துப்பேன். மரணத்தோட தொட்டில் என்னை சுமந்து போற வரைக்கும் என் மனசுக்குள்ள இவதான் இருப்பா. இவதான் என் உலகம். உலக உருண்டையே தான் உடைச்சி போட முடியும், உலகத்தை உடைச்சி போடவே முடியாது. அப்படி வளர்த்தையா என் பொண்ண? போயா நீ உன் பணமும். நீ வாமா.
என்ன கண்ணம்மா? ஏன் ஒரு மாதிரியா உட்காந்துட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? முடியலப்பா. என்னடா என்ன சொல்ற? முடியலப்பா. கண்ணம்மா, ஏன்பா? ஏன்பா எல்லாருக்கும் ஒரு முகமுடி? மனுஷங்களா வாழ வேண்டியதானே? முகமுடி எதுக்குப்பா? உள்ளுக்குள்ள ஒண்ணு, வெளியில ஒண்ணு. எதுக்குப்பா இதெல்லாம்? வெறுத்து போகுதுப்பா. உலகமே வெறுத்து போகுது. கண்ணம்மா, ஓலை குடிசையில ஒண்டித்தனமா வாழ்ந்தப்போ இந்த உலகம் தெரியாது நமக்கு. பஞ்சு மிட்டாய் வேணும்னு நீ கேட்டு வாங்கி தின்னப்போ இப்படி ஒரு உலகத்துல நுழைய போறேன்னு உனக்கும் தெரியாது. காலம் கொண்டு வந்து சேர்த்துடுச்சு. வேண்டாம்ப்பா. இந்த வாழ்க்கை வேண்டாம். நான் ஆசைப்பட்டேன், இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்ப மனசு கேக்கலப்பா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததுப்பா. நீங்க தானப்பா சொல்லி கொடுத்தீங்க. உங்க மகளால இப்ப தூங்க முடியலப்பா. கண்ணம்மா, உனக்காக தாண்டா நானு. நீ ஆசைப்பட்ட சில விஷயங்களுக்காக என் கௌரவத்தையும் விட்டு கொடுத்தேன். இப்ப நீ வேண்டான்னா தெய்வம் தந்த வீடு வீதி இருக்குமா? போயிடலாம்ப்பா. மனசாட்சி இல்லாம எங்கேயும் வாழக்கூடாதுப்பா. தெருவோரம் கடையில 2 இட்லி வாங்கி கொடுங்கப்பா. அத சாப்பிட்டுட்டு உங்களோட கடைசி வரைக்கும் இருந்துடுறப்பா. கண்ணம்மா, உங்க அப்பா அப்படியாடா உன்னை விட்டுடுவேன்? விடமாட்டேன்டா. இது இல்லைன்னா என்னடா, உன்னை ராஜாத்தி மாதிரி வச்சிருப்பேன்டா. ராஜாத்தி மாதிரி வச்சிருப்பேன். நீ கவலைப்படாத. வந்தவர் தெரியும், போனவர் தெரியும். வாழ்க்கை நமக்கே புரியாது. வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடம் ஏது. அப்பா இருக்கேன்டா, அப்பா இருக்கேன். அப்பா உன்னை பார்த்துப்பேன். தெரியும்பா. வாழ்க்கை என்பது வியாபாரம், அதில் ஜனனம் என்பது வரவாகும்,
இதில் மரணம் என்பது செலவாகும். போனால் போகட்டும் போடா. அப்பா இருக்கேன்டா. அப்பா இருக்கேன். அப்பா உன்னை பார்த்துப்பான். பெத்து எடுத்தவன் பிள்ளைய தத்து கொடுக்க மாட்டான். புரியுதா? வாடாமா, வா வா, வா. சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுமடி. என் கண்ணின் பாவையன்றோ கண்ணம்மா, நின்னுயிர் என்னதன்றோ. இந்த தோல் இருக்குடா உனக்கு, எப்பவும் எல்லா காலத்திலும். இது போதும்பா, எனக்கு இது போதும்பா. எனக்கு யாரும் வேண்டாம்ப்பா. எல்லாத்தையும் தூக்கி போட்டுறேன்ப்பா. எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவோம்ப்பா. நீங்க நான் 2 பேர் மட்டும் போதும்பா. இது போதும்பா. இந்த வாழ்க்கை எனக்கு போதும்பா. போதும்.